ஹாய் யுவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னாக்க, ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம வீடியோவில் 2-3 தடவை மாங்காய் தொக்கு பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி மாங்காய் தொக்கு ரொம்ப செஞ்சு வச்சுட்டு தான் காமிச்சிருக்கோம். இப்போது எப்படி செய்யறது, அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்றதை காமிக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பில் நல்லா இந்த மாதிரி ஒரு கனமான வாணலி வச்சுருங்கோ. அப்போ தான் அடி பிடிக்காமல் நன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நன்னா வரும். உங்களுக்கு நன்னா இந்த மாதிரி கனமான வாணலி வச்சுருங்கோ. பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, நன்னா சிம்மில் இருக்குது. இப்போது வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது முண்டுன்னு சொல்லிவிட்டு நல்லா ஒரு 9-10 ஸ்பூனு நல்லெண்ணெய் நன்னா விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நன்னா விட்டு அடுப்பு ஓரளவு திட்டமான ஃப்ளேமில் வைங்கோ. கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். ஸோ இப்படி கடாயை சுற்றி விட்டோம்னா தான் நம்ம மாங்காய் போடும்போது ஒட்டாமல் கொள்ளாமல் நன்னா உங்களுக்கு உதிரியாக வரும் உங்களுக்கு. ஸோ எண்ணெய் விட்டாச்சு. எப்படியும் மாங்காய் தொக்குக்கெலாம் என் நல்லெண்ணெய் நன்னாவே இழுக்கும் உங்களுக்கு. இப்போது வேணுன்ற அளவு விட்டுருக்கோம். இதுக்கப்புறமும் விடுற மாதிரி இருக்கும். இப்போது எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்து அடுத்து கடுகு போடலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மாங்காய் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு மாங்காய் நல்ல முடிகிற சீசன். அதனால் இப்போ போட்டால் தான் உண்டு, இதுக்கப்புறம் நம்ம போட மாட்டோம். ஸோ அதனால் மாங்காவை நல்லா தோல் சீவி நல்லா துருவி வச்சுருக்கு. இப்போ கடுகு நல்லா வெடித்ததும் மாங்காவை போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியிறது. ஸோ இப்போ பொரியிற ஸ்டேஜில் மாங்காவை போட்டுடலாம். நல்லா கடுகு வெடிக்கட்டும். ஸோ வெடித்ததுக்கப்புறமா சிம் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டேன்னா டக்குன்னு அந்த எண்ணெய் முகத்தில் அடித்தாலும் அடிக்கும். அதனால் கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு போடுங்க. இன்றைக்கி ஒரு மாங்காய் தான் கட் பண்ணி பண்ணுறோம். அதனால் ஒரு மாங்காய்க்கான இது தான் வச்சுருக்கு. ஸோ பார்த்தேன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு. பார்த்தேன்னா தெரியும் நல்லா பொடியாக நல்லா துருவி வச்சுருக்கு. ஸோ கட் பண்ணி போடலான்னு தான் பிளான் பண்ணோம். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் மாங்காய் சீசன் வரும். அப்புறம் அதுக்கப்புறமா தான் தொக்கெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சரி, இந்த வருஷம் இது போடுறதுனால இது கரெக்டாக இந்த நேரத்தில் துருவி போட்டால் நமக்கு சௌகரியமாக இருக்குமேன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இல்லை மாங்காய் கொஞ்சோண்டு இருக்குன்றதுனால கொஞ்சமாக சும்மா ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக ஜலம் விட்டு, ஏன்னா நம்ம இதில் ஒட்டியிருக்க மாங்காய்லாம் வேஸ்ட் ஆகப்படாது இல்லையா, அதனால் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக ஜலம் விட்டு நம்ம இதில் விடலாம். இதில் விட்டுட்டு இப்போது மஞ்சப்பொடி போடலாம். மஞ்சப்பொடி சும்மா ஒரு சிட்டிக்கை போட்டேனாலே போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஸோ மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கரண்டியை போட்டு கரண்டியை நல்லா அது வேகட்டும். கரண்டியை போட்டு கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் பிளேட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம். மூடி வச்சிடலாம். நல்லா அந்த விசர்த்து கொட்டுற ஜலத்துலேயே உங்களுக்கு மாங்காய் நல்லா வெந்து வந்துடும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சு தான் வேக விடுறது. சிம்மிலேயே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் ஒட்டாமல் நல்லா மாங்காய் வரும் உங்களுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம மாங்காய் தொக்கு போட்டோம் இல்லையா. ஸோ இப்போது மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சோம். இப்போது நல்லா மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடுது.
இப்போது அது எப்படி நல்லா வெந்திருக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்கோ. இப்போது நல்லா திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நல்லா மாங்காய் சுருங்கி வந்திருக்குன்ட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் எந்த அளவுக்கு மிதக்கிறது பாருங்கோ. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம காரப்பொடி நம்ம வேணுன்ற அளவு போட்டுடலாம். இப்போது நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். மாங்காய்க்கு எப்போவுமே காரப்பொடி தூக்கலாக போட்டால் தான் நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் ஓரளவு திட்டமாக சாப்பிடுவோம். எங்கள் காலத்தில் வயசானவாலாம் அங்கே இருக்கா அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் காரப்பொடி போடுறோம். நீங்கள் 2 மாங்காய் வாங்கினீங்கன்னா இதில் அப்படியே டபுளாக போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவேன்னா தாராளமாக 2 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரப்பொடி. இப்போ காரப்பொடியை போட்டதுக்கப்புறமா வேணுன்ற அளவு உப்பு போட்டுருங்கோ. ஸோ மாங்காய் தொக்கை பொறுத்த வரைக்கும், தொக்குன்னு இல்லை ஊறுகாயை பொறுத்த வரைக்குமே முக்கியம் உங்களுக்கு எண்ணெயும் உப்பும் தான் மெயின். ஏன்னா எந்த அளவுக்கு எண்ணெய் விடுறீங்களோ, எந்த அளவுக்கு உப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நாள் பட நல்லா கெடாமல் நன்னா இருக்கும் உங்களுக்கு மாங்காய் தொக்கு. ஸோ இப்போது காரப்பொடி போட்டாச்சு. காரப்பொடி போட்ட உடனே பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது வேணுன்ற அளவு ஒரு மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சேன்னாக்கா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மூடி வச்சேனாலே போதும். நல்லா உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி ஒரு சேர வரும். அப்படி இப்போது நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே எந்த அளவுக்கு இழுத்து நிறுத்து பாருங்கோ. இப்போது நல்லா உங்களுக்கு மாங்காய் இது பண்ணோன்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா தாராளமாக. ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய்க்கெல்லாம் நீங்கள் சிக்கனமே நீங்கன்னு இல்லை யாருமே சிக்கனமே பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போது எண்ணெய் தாராளமாக ஒரு 6-7 ஸ்பூன் விட்டாச்சு. இப்போ விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அது நல்லா வெந்து வரட்டும். நல்லா காரப்பொடி உப்பு எல்லாம் பிடிச்சி ஒரு சேர வரட்டும். ஒரு சேர வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போது காரப்பொடியும் உப்பும் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடுது. உங்களுக்கு காரப்பொடி உப்பு எல்லாம் ஒரு சேர வந்திருக்கும். ஒரு சேர வந்ததுக்கப்புறமா அந்த காரப்பொடி ஸ்மெல் நன்னா போயிருக்கணும். நன்னா போயிருந்தால் தான் ஊறுகாய் நன்னா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா ஊறுகாய் அதுவாக இருக்குன்றது தொக்கு எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி வந்திருக்குன்னு தெரியும். இப்போது காரப்பொடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடுது. நல்லாவே ஸ்மெல்லும் போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும் இல்லை பத்தலை அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் நல்லா விட்டு ஒரு 2 கிளறினதுக்கப்புறமா இப்படி சிம்மில் இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே பெருங்காயம் வெந்தயப்பொடி நல்ல ட்ரை வாணலியில் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கு. அந்த பொடி தான் இப்போ அம்மா போடுறா. நல்லா ஒரு 2 சிட்டிகை போட்டினாலே போதும். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லும் வரும் உங்களுக்கு. ஏன்னா வெந்தயம் கசப்பு தன்மையுடையது. நிறைய போட்டேன்னாக்கா கசந்து போயிடும். சும்மா ஒரு 2 சிட்டிகை தான் போடணும், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தை போட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிட வேண்டியதுதான். ஸோ பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்கோ. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஜீரண பொருள், நன்னாவும் இருக்கும், வாசனையும் நன்னா இருக்கும் உங்களுக்கு. ஸ்டவ் இப்போ நல்லா ஒரு பெருங்காயத்தை போட்டு 2 கிளறிட்டு ஸ்டவ் அணைச்சிருங்கோ. அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ஹோம்மேட் மாங்காய் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுது. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் அணைச்சாச்சு. ஸோ ஸ்டவ் அணைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன்னாக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளான ஸ்டவ் அணைச்சதுக்கப்புறமும் எந்த அளவுக்கு கொதிச்சுருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த கடாயோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த மாதிரி கடாய் வாங்கினேன்னா வாங்கி நல்லா அதில் தொக்கோ ஊறுகாவோ கறியோ என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம்.
குறைஞ்சது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு நல்ல சூடு தாங்கும். அதனால் இந்த மாதிரி கடாய் வந்து என்னை கேட்டால் பெஸ்ட்டு. ஸோ மாங்காய் தொக்கு எல்லோரும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நம்ம அங்காத்தில் எப்படி பண்ணுறா, அம்மா எப்படி பண்ணுறான்றதுக்காக நான் அந்த வீடியோ எடுத்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இந்த மாங்காய் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுலேயும் மோர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஒரு காம்பினேஷன். இதே சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லைனாக்க இந்த மாங்காய் தொக்கை வந்து ஒரு 2 ஸ்பூன் சப்பாத்தி மேலே போட்டுட்டு சாப்பிட்டேன்னாக்க டேஸ்ட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஆளினால் ஒரு சைட் டிஷ். என்ன மாங்காய் தொக்கு நிறைய பேர் கெட்டு போய்டுறதுன்றா. அது கெடாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த தொக்கு, ஊறுகாய் இதுக்கெல்லாம் கண்ணாடி ஜார் தான் பெஸ்ட்டு. கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு அதை நல்லா ப்ளெயின் துணி போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்கோ. ஒரு துளி ஈரம் கூட இருக்கப்படாது. ஸோ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் இந்த நீங்கள் என்ன ஊறுகாய் போடுறீங்களோ, தொக்கோ, ஆவக்காவோ, நாத்தங்காவோ என்ன போடுறீங்களோ அதை வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா துளி கூட ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூனாக எடுத்து டெய்லி கிளறி கொடுத்தேன்னு வச்சேன்னா நாள் பட என்ன வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் இது வந்து இப்போது சூடாக இருக்கிறதுனால நாங்கள் ஸ்டவ்லேயே வச்சுருக்கோம். நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நாங்கள் பாட்டில்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது வரைக்கும் மாங்காய் தொக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கோ. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லன்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.